400 வருஷ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, மோசேயின் பிறப்பு, வளர்ப்பு, உண்டாக்கப்பட்ட தெய்வங்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லி அழிக்கப்பட்ட 10 வாதைகள், 10 பிரமாணங்கள், ஆசரிப்பு கூடாரம், 40 வருஷம் அவர்களை வழிநடத்தின ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு வரும்படி அழைக்கிறார். யாத்திராகமம். வாருங்கள் சேர்ந்து படிப்போம் உங்கள் ஹோப் டிவியில். உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி தமிழர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே ஓய்வு நாளின் பள்ளி பாடங்கள் நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து போகலாம். இதனால் விசேஷமாய் பொதுவர் கெர்ஷோம், பொதுவர் சார்ல்ஸ் இருப்பது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் இருவரையும் நிகழ்ச்சிக்குள்ளே நான் வரவேற்றுக் கொள்கிறேன். அருமையான பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். பாஸ்டர் கெர்ஷோம், துவக்கி வைங்க. கர்த்தருடைய பிரதான கிருபையினால இந்த 3ஆம் காலாண்டு பாடங்களை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இந்த காலாண்டு பாடம் முழுவதும் யாத்திராகம் புஸ்தகத்திலிருந்து அருமையான பாடங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். காலாண்டு பாடத்தின் தலைப்பானது யாத்திராகமும் வாக்குத்தத்த தேசத்தை நோக்கி பயணம். பாடம் 3 கரடுமுரடான துவக்கம். மனப்பாட வசனம் யாத்திராகம் 5ஆம் அதிகாரம் வசனம் 1-2. பின்பு மோசேயும் ஆரோனும் பாவனிடத்திலே போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். இந்த பாடத்துக்கான அறிமுகம். இந்த பாடத்தின் அறிமுகத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பொதுவாகவே மக்களுடைய சிந்தை அல்லது யோசனை, அதிலும் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய இது என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டவருக்கு நம்மளை ஒப்பு கொடுத்துட்டோம், நல்ல ஒரு தீர்மானம் எடுத்து நம்ம ஆண்டவரை பின்பற்றுறதுனால நம்முடைய வாழ்க்கையில் எப்பவுமே சந்தோஷம்தான் இருக்கும், சமாதானம் தான் இருக்கும். போராட்டத்திலிருந்தெல்லாம் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார்? விடுதலை ஆக்கி விடுவார் என்கின்ற நம்பிக்கை உண்டு. தேவன் போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுக்குறாரு தான். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை புடமிடுகிறதுக்கு ஏதுவாக ஆண்டவர் கடினமான பாதைகளில் நம்மை கொண்டு போகிறார். அப்போ இந்த வனாந்திர பயணம் எதற்கு அப்படின்னா, இந்த 430 வருஷம் இதோ எகிப்தில் இருந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு அவங்க வெறும் தனியாக வரல, மனம் திரும்பாதவர்களும் இந்த ஊற்றப்பட்ட வாதைகளை பார்த்து பயந்து இந்த கூட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்க? சேர்ந்துட்டாங்க. இந்த ஜனத்தை ரிஃபைன் பண்ணி தான் எங்கே கொண்டு போய் சேர்க்க முடியும்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியும். இப்படியே அவங்க போக முடியாது. ஆனால் இவர்களை வழியில் ஆண்டவர் புடமிடுகிறார் என்று பார்க்கிறோம். அவருடைய அவிசுவாசத்தை நீக்கி போடுகிறார். அவர்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டிய காரியங்களிலெல்லாம் அவங்களுக்கு சுத்திகரிப்பை கொடுக்குறாரு. இப்படி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் இதை ஒப்பிட்டு படிக்கும் பொழுது நாம் கூட ஏமாந்து போயிடக்கூடாது. நிறைய நேரங்களிலே நம்ம ஜெபிக்கிறதுனாலையும் வேத வாசிக்கிறதுனாலையும் உத்தமமாக நடக்கிறதுனால நம்ம குடும்பம் எப்பவுமே பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்ட்டு கிடையவே கிடையாது. நிறைய சவால்களை குடும்பமாக நாம் சந்திக்க வேண்டியது இருக்கும். மோசே எப்படி அவருடைய சொந்த ஜனத்தின் மூலமாய் பாடுகளை அனுபவித்தாரோ, அதே போல நம்முடைய சொந்த வீட்டார் மூலமாய், உன் வீட்டாரே உனக்கு சத்ரு என்று சொன்ன பிரகாரமாய் பல போராட்டங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திப்போம் என்பதை ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். பாடம் 3, முதலாவது கேள்வி பாஸ்டர் கெர்ஷோம் உங்களுக்கு. பார்வோன் மோசையிடம், நான் கர்த்தரின் வார்த்தையை கேட்பதற்கு அவர் யார் என்று சொல்வதற்கு காரணம்? தேவனால் அனுப்பப்பட்ட மோசேயும் ஆரோனும் அங்கே பார்வோனுடைய அரண்மனைக்கு சென்று அவரிடத்தில் சொல்கிறாங்க, நாங்கள் அங்கே கர்த்தருக்கு வனாந்தரத்தில் பண்டிகை கொண்டாடும்படி என்ன செய்யணும் அப்படின்னா, எங்கள் ஜனங்களை நீங்கள் போக விட வேண்டும் என்று சொல்லி கேட்ட மாத்திரத்தில் அப்போ பார்வோன் அதுக்கு மறு உத்தரவு சொல்கிறாரு, கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதுக்கு அவர் யார்? அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். 2 முக்கியமான காரியங்களை நம்ம பார்க்குறோம். முதலாவது, அங்கே ஆணவத்தில் மறுதளிக்கிறார். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. யார் அவர்? கர்த்தர் அப்படின்னு சொல்லி கேட்பதை பார்க்க முடியும். சரித்திரத்தில் நம்ம அநேகர் இங்கே கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லுகிறத நம்ம பார்த்துருக்குறோம். அப்போது எகிப்து எதை ஒரு அடையாளமாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, தேவனின் வல்லமையும் அவருடைய பிரசன்னத்தையும் மறுதளிக்கல ஒரு எதிர்க்கிற ஒரு சக்தியை ஒரு அடையாளமாய் குறிக்கிறத நம்ம என்ன செய்ய முடிகிறது? இங்கே பார்க்க முடிகிறது. யுகங்கள் நெடுகிலும் சாத்தான் என்ன செய்திருக்கிறான் அப்படின்னா, அநேக ராஜ்யங்களை கொண்டு தேவனை எதிர்த்தான். அதில் பிரதானமானது எந்த ராஜ்யம் அப்படின்னா எகிப்து ராஜ்யம் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். என்று சொன்னால் அவர் யார் எனக்கு தெரியாது என்று சொன்னது மாத்திரம் அல்லாமல்
அங்கே அந்த வசனத்தில் 2வது பகுதி பார்த்தோம் அப்படின்னா, நான் அவர்களை போக விடுவதில்லை என்று சொல்லி என்ன செய்கிறான் அப்படின்னா, அவரோடு எதிர்த்து போராடுகிறான். இப்படி ஜனங்களை நான் என்ன செய்ய முடியாது, போக விட முடியாது. அப்போது இங்கே எகிப்தின் தலைமைத்துவத்தில் இருக்கிற அந்த பார்வோன் தேவனுக்கு விரோதமாக அங்கே போரிடுவதற்குரிய ஒரு ஆணவத்தையும் அங்கே மறுதளிக்கும் ஒரு தன்மையும் கொண்டிருக்கிறான் என்கிறதை இந்த வாக்கியத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். பாஸ்டர் சார்ல்ஸ், பழைய எகிப்து மற்றும் பிரெஞ்சு புரட்சி இவற்றின் ஒற்றுமை என்ன? நமக்கு பாடத்தில் கடைசி பகுதியில் அதை கொடுத்துருக்குறாங்க. அதற்கான விளக்கத்தை எலன் வைட் அம்மையார் அழகாக சொல்கிறாங்க. கிரேட் கான்ட்ரவர்சி என்ற புத்தகத்தில் 269வது பக்கத்தில் அதை சொல்கிறாங்க. 269வது பக்கத்தில் அதை இவங்க குறித்து விளக்கி சொல்லும்போது 2 வாக்கியங்களை மேற்கோள் காண்பிக்கிறாங்க. அதுதான் நமக்கு பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏசியாவின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வாக்கியங்கள். இதில் இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட ஆண்டவர் பேசுகிறார். நீங்கள் மனம் திரும்பி அமலேக்கியாக இருப்பது உங்களுடைய பலன், ஆனால் நீங்கள் எகிப்தின் பலனை நாடி தேடி போகிறீங்க. நீங்கள் ஆலோசனையை அவங்கக்கிட்ட பெற பார்க்குறீங்க. கர்த்தருடைய ஆலோசனைக்கு விரோதமாக நீங்கள் நிற்கிறீங்க. இப்போ எப்போவுமே பார்வோனுடைய ஆவி என்ன செய்யும் அப்படின்னா, அல்லது சாத்தானுடைய ஆவி என்ன செய்யும் அப்படின்னா, தேவன் கொடுக்குற ஆலோசனைக்கும் அவருடைய வார்த்தைக்கும் எதிர்த்து நிற்கிற ஒரு தன்மை. இதை சத்ருவை தான் குறிக்கிறது. இங்கே பார்வோன் என்று சொல்லலாம். அந்த பார்வோனுக்குள்ளே இருந்தது யார் அப்படின்னா சாத்தான் தான். இதை இங்கே நம்ம படிக்கும்போது வெளிப்படுத்தல் 11:8 ஞான அர்த்தமுள்ள எகிப்து என்றும் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பிரெஞ்சு ரெவலேஷனில் என்ன ஆச்சு அப்படின்னா, வேத வசனங்களை எல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க, எரித்து போட்டார்கள். வேதாகமே இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு கொள்கையை நிலைநாட்டுகிறதற்கு ஏதுவாக கடவுளே இல்லை, அதை ஏத்தியிசம் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அதை தான் அவங்க ப்ரொமோட் பண்ணாங்க. முன்பு எகிப்தில் பார்வோன் அதை தான் செய்தான். ஏன் அப்படின்னா, மக்களுக்கு அவங்க என்ன போதித்து வந்தாங்கன்னா, பார்வோன் தான் கடவுள், அல்லது பார்வோன் யார் அப்படின்னா தேவனுடைய குமாரர் என்று சொல்லி அந்த ஒரு கவுண்டர் அட்டாக் அகெயின்ஸ்ட் த டேட்டி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவினுடைய தேவத்துவத்திற்கு எதிரான மாறான கொள்கைகளை அவர்கள் எகிப்தில் வைத்திருந்தாங்க. இதை தான் ஆண்டவர் அவர்களுக்கு தவறு என்று சுட்டி காண்பித்து, நானே தேவன் என்பதை காண்பிக்கிறதுக்காக தான் 10 வாதைகளை ஊற்றுகிறார் என்று பார்க்கிறோம். இதே ஒரு சிமிலாரிட்டி தான் பிரெஞ்சு ரெவல்யூஷனில் நடந்துச்சு. அங்கேயும் கர்த்தருடைய வார்த்தை வெற்றி சிறந்தது, தேவனுடைய 2 சாட்சிகள் வானத்திற்கு எழும்பினது என்று சொல்லி நம்ம அந்த ப்ராஃபஸியில் ரெவலேஷன் 11 சாப்டரில் படிக்கிறோம். அது வேறு ஒன்றும் இல்லை, எப்படி மோசேயை கொண்டு ஆண்டவருடைய வசனம் எகிப்து முழுவதும் அங்கு பிரசித்தமாச்சோ, அதே போல் பிரெஞ்சு ரெவல்யூஷன் டைம்லையும் அதுக்கு பிற்பாடு ஆண்டவர் மேன்மையான வேத வாக்கியங்களை எல்லாம் மற்றவர்களுக்கு எடுத்து கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். நல்ல பாடங்களை படித்து கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமான ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமான இடைவேளை பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? நல்ல பாடங்களை படித்து கொண்டிருக்கிறோம். போதகர் கெர்ஷம், உங்களுக்கான கேள்வி, மோசேயும் ஆரோனும் பார்வோனை சந்தித்த பின் இஸ்ரவேல் மக்களுக்கு நடந்தது என்ன? நல்ல ஒரு உத்வேகத்தோடு அங்கே மோசேயும் ஆரோனும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தேவ ஜனங்களை இஸ்ரவேலர்களை இங்கே சந்தித்து ஆண்டவர் காட்டின அடையாளங்கள் எல்லாம் செய்து, ஆண்டவர் உங்களை சந்திச்சிருக்கிறாரு, உங்களை விடுதலை செய்ய போகிறாரு அப்படின்னு நல்ல ஒரு உத்வேகத்தையும் தைரியத்தையும் அவர்களுக்கு விசுவாசத்தையும் கொடுத்துட்டு அங்கே போய் யாரை சந்திக்கிறாங்க அப்படின்னா பார்வோனை சந்திக்கிறாங்க. பார்வோனை சந்தித்து நீங்கள் எங்கள் ஜனங்களை போக வேண்டும் சொன்ன மாத்திரத்தில் அவர் என்ன சொல்கிறாரு, நான் அப்படிலாம் என்ன செய்ய மாட்டேன், உங்கள் கடவுள் யார் எனக்கு தெரியாது, நான் போக விடுவதில்லை என்று சொல்லி சொன்னது மாத்திரம் இல்லாமல் வசனம் 5ஆம் அதிகாரத்திலே, யாத்திரம் 5ஆம் அதிகாரத்திலே வசனம் 8 வாசிக்கும் பொழுது, அவர்கள் சோம்பலாக இருக்கிறனால என்ன செய்கிறாங்க, எங்கள் கடவுளுக்கு போய் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால என்ன செய்யுங்க, அவர்களுக்கு இனிமேல் வசனம் 7 வைக்கோல் கொடுக்க வேண்டாம், ஆனாலும் செய்ய வேண்டிய வேலை என்ன செய்யக்கூடாது, குறைக்கக்கூடாது என்று சொல்லி அங்கே சுமை சுமத்துவதை நம்ம பார்க்க முடியும். அவர்களை துன்புறுத்துகிறான். வசனம் 14 வாசிக்கும் பொழுது ஓவர் டைம் ஒர்க்கு. ஆமாம். அப்போது அங்கே ஆலோட்டிகள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, இவர்களுக்கு ஏற்படுத்தின தலைவர்களை அவர்கள் இப்போ வைக்கோல் தேடி அலையும் பொழுது அவங்க குறித்ததை செய்ய முடியவில்லை. அந்த நேரத்திற்குள்ளாக அவர்களை அடித்து துன்புறுத்துகிறார்கள். அப்போ மோசேயும் ஆரோனும் அங்கே வந்ததுனால அங்கே பிரச்சனை அதிகமாயிடுச்சு, பாரம் இஸ்ரவேலருக்கு அதிகமானது, குறைந்ததில்லை, மாறாக அங்கே பாரம் அதிகமானதை நம்ம அங்கே பார்க்க முடிகிறது. அதை தொடர்ந்து நாம் படிக்கும்போது என்ன சம்பவம் சொல்கிறது பாஸ்டர் சார்ல்ஸ், மோசே ஆரோன் இவ்விருவர் இடத்தில் உங்களை வைத்து யோசித்து பாருங்கள், நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள்? ரொம்ப கடினமாக தான் இருந்திருக்கும். ஒருவேளை நம்ம அந்த பிளேஸில் இருந்திருப்போன்னா என்ன நடந்திருக்கோன்னு அது ஆண்டவருக்கு தான் தெரியும். ஒருவேளை நம்ம இப்போ சொல்லலாம், இல்லை நான் தைரியமாக இருந்திருப்பேன் அப்படியெல்லாம் சொல்லலாம். ஆனால் நம்முடைய
உண்மையான குணத்தை தேவன் மாத்திரம்தான் அறிந்திருக்கிறார். இதில் என்ன ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோன்னா, யாத்திரையாகமம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மோசேயும் ஆரோனும் வந்ததுனால நம்முடைய வாசனையை இவர்கள் 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, எகிப்து தேசத்தில் கெடுத்து போட்டாங்க. அப்படின்னா எங்களுக்கு நீ வர்றதுக்கு முன்னாடியாச்சும் எங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருந்துச்சு, நீங்கள் வந்து எங்களுடைய நல்ல பேரெல்லாம் என்ன பண்ணிட்டீங்க, கெடுத்துட்டீங்க. நாங்கள் வந்து கொடுக்குற வேலையை ஒழுங்காக செய்கிற ஆட்கள், கொடுக்குறத நாங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு இவங்களுக்கு கீழே நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். அப்படின்னா அந்த அடிமையான வாழ்க்கையில் அவங்க பழகிட்டதுனால எங்களுக்கு ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் தட் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இவங்க கொடுக்குறாங்க. ஆனால் இதோ அனுப்பப்பட்ட மோசே ஒரு சாதாரண மனிதன் அல்ல, தேவன் அவரோடு கூட இருக்கிறார், அவர் மூலமாய் பெரிய பலத்த அற்புதங்களை செய்வார் என்பதை இவங்க முதல்ல துவக்கத்தில் விசுவாசிக்கல. ஆனால் பிற்பாடு ஆண்டவர் மோசேயும் ஆரோனையும் பயன்படுத்தின விதத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு இதோ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். நம்ம இந்த இடத்துல இருந்திருப்போம் அப்படின்னா நம்ம எப்படி செயல்பட்டிருப்போம் என்பது தேவனுக்கு மாத்திரமே தெரியும். அதனால் நான் வந்து நிலைத்திருப்பேனும் சொல்ல முடியாது, நான் ஓடி போயிருப்பேனும் சொல்ல முடியாது. அது தேவனை சார்ந்த ஒரு பதிலாக இருக்கிறது. தொடர்ந்து அந்த சம்பவத்தில் தேவனிடம் மோசே என்ன முறையிட்டான்? மோசே அநேக அங்கே தயக்கத்திற்கு பின்பு தான் அவரே என்ன செய்தார், அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொள்வதற்கு ஒப்புக்கொண்டு வருகிறார். அப்போ அவருடைய துவக்கமே அங்கே இந்த பாடத்தலைப்பு சொல்வது போல கரடு முரடான ஒரு துவக்கமாக இருக்கிறது. ஒரு போய் கேட்ட மாத்திரத்திலே எங்கள் பார்வை என்ன செய்கிறாரு, சுமைகளை அதிகப்படுத்தி விடுகிறார். அப்போது அவர் இங்கே பார்வனை சந்தித்து வரும் பொழுது இஸ்ரேல் தலைவரெல்லாம் பார்த்து ஆண்டவர் அங்கே ஃபர்ஸ்ட் ஆள் சொன்னது போல் எங்களுடைய வாசனை என்ன செஞ்சிட்டிங்க, எகிப்தின் மத்தியில் கெடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் வசனம் 21 அவர்கள் சொல்வதை நம்ம பார்க்க முடியும். எங்களை கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்த நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயந்தீர்க்க கடவர் என்று அங்கே சொன்ன மாத்திரத்தில் மோசேக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. உடனே வசனம் 22 யாத்திரம் 5 கர்த்தர் மோசே இடத்துல போய் என்ன செய்கிறாரு, மோசே கர்த்தர் இடத்துல திரும்பி போய், ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு தீங்கு வரி பண்ணினது என்ன, ஏன் என்னை அனுப்புனீர், ஏன் தேவனே என்ன அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லி அங்கே கேட்கிறத பார்க்க முடியும். என்ன பாடத்தை நம்ம புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, இங்கே தாமதம் ஆகிறதை நம்ம பார்க்க முடியும். ஒரு போய் பேசின உடனே அவர் விடுதலை செய்து விடலை. இந்த தாமதத்திற்கு என்ன காரணம் என்பதை அங்கே எலன் ஒயிட் அம்மையார் அழகாக சொல்லியிருக்கிறாங்க. முதலாவது, அவர்கள் விசுவாசம் பரீட்சிக்கப்பட வேண்டியதாக இருந்துச்சு. என்று சொன்னால் அவர்களுக்கு குறைந்த விசுவாசம் தான் காணப்பட்டது. அவர்கள் கஷ்டம் வரும் பொழுது அதை பொறுமையோடு சகிக்க அவர்களுக்கு அந்த ஒரு பலன் இல்லாமல் இருந்துச்சு. அவர்கள் நினைத்த நேரத்திலே ஆண்டவர் செய்திருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தார்கள். அது மாத்திரமில்லை, மூன்றாவது, அதிக நாட்கள் அவர்கள் எகிப்திலே அவர் இருந்ததுனாலே அவர்கள் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போயிட்டாங்க. இங்கேயே நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், எதுக்கு நம்ம இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு சிலருடைய மனப்பான்மை இருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போ கடவுள் என்ன செய்தாங்க, ஆண்டவர் என்னன்னா இந்த எண்ணங்களை மாற்றும்படியாக சில தாமதத்தை அங்கே அனுமதிக்கிறார் என்பதை நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா, நம்ம நினச்ச நேரத்தில் எதுவும் நடக்கலை அப்படின்னா சோர்வு வருகிறது, நம்முடைய விசுவாசத்தில் அங்கே குறைந்து போவதை நம்ம பார்க்க முடியும். அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, விசுவாசத்தில் உறுதியாக இருந்து தேவன் செயல்படுவதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும் என்கிற பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். மோசே தேவனிடம் முறையிடுகிறான். தேவன் மோசேயிடம் என்ன மறுமொழி கொடுத்தார்? ஒரு வாக்குத்தத்தத்தை அங்கே உறுதி செய்கிறார். இவங்க இவ்வளோதான் பாடுகளை பட்டாலும் இந்த பாடுகளிலிருந்து அவங்கள விடுதலை ஆக்கிறதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இறங்கி இருக்கிறேன். சில நேரத்தில் வந்து நம்முடைய சோதனைகள் ஒரு உச்ச நிலையை அடைகிறதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார். யோவுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், அல்லது மோசேயுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லும்பொழுது உங்களை வந்து அந்த ஃபயரி ஃபர்னன்ஸ்லேருந்து தான் நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அந்த எரிகிற அந்த சூளையில் உங்களை நான் அறிந்திருக்கிறேன், உங்களை அறிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். இப்போ அந்த அஃப்ளிக்ஷன், அதாவது அந்த ஒடுக்குதலை அதிகரித்த ஒரு வேளையிலே ஆண்டவர் மோசே கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, ஒரு 4 காரியங்களை நினைப்பூட்டுகிறார். நானே கர்த்தர் என்பதை அவர் சொல்லுகிறார். அடுத்ததாக, இதோ நான் உன்னுடைய முற்பிதாக்களுக்கு என்னை வெளிப்படுத்தினது போல நான் உனக்கும் உன்னுடைய ஜனத்திற்கும் என்ன பண்ணுவேன், வெளிப்படுவேன் என்று சொல்லுகிறார். மூன்றாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னுடைய உடன்படிக்கை மேன்மையானது, அந்த உடன்படிக்கை நிச்சயமாக என்ன பண்ணும், உறுதியாய் நிறைவேறும் என்பதை சொல்லுகிறார். நாலாவதாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே உன்னுடைய ஜனம் பிரவேசிக்கும் என்கின்ற ஒரு உறுதிமொழியை கொடுக்குறாரு. ஐந்தாவதாக என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்னுடைய பிள்ளைங்க, உங்களை இப்படியே பாடுபட நான் என்ன பண்ண மாட்டேன், விடமாட்டேன் என்கின்ற ஒரு நம்பிக்கை நிச்சயத்தை இங்கே யாத்திரையாகவும் 6ஆம் அதிகாரத்தில் விரிவாக ஆண்டவர் மோசே கிட்ட சொல்லி பேசி மறுபடியும் அனுப்புகிறார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானே, ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போமா?
பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? பாஸ்டர் கெர்ஷோம், மோசேயின் மூலம் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற இஸ்ரவேல் ஜனங்கள் இடம் கொடுத்தார்களா, கொடுக்கவில்லையா? அங்கே பெரிய ஏமாற்றத்துக்கு பிறகு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, மோசே என்ன செய்கிறார், முறையிடுகிறாரு. அப்போ யாத்ராம் 6ஆம் அதிகாரம் 1-9 வசனங்களில் பார்த்தோம் அப்படின்னா, அங்கே முற்பிதாக்களுக்கு தேவன் கொடுத்த அந்த ஆணையின் பிரகாரம் எப்படி ஆண்டவர் சந்திக்கிறார் என்கிற அந்த உடன்படிக்கை காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மோசேக்கு தெரிவித்து அங்கே ஊக்கமுட்டுகிறார். நீ இப்போ என்ன செய், இதை ஜனங்களிடத்திலே சொல்லு, நான் யெகோவா, இந்த நாமத்திலாம் அறியப்படவில்லை, ஆனாலும் நான் முற்பிதாக்களுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன், வாக்கு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த காரியங்கள்லாம் சொல்கிறார். வசனம் 9, யாத்ராமம் 6:9, இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான். இதெல்லாம் சொல்லி முடிச்சிடறாரு. அப்போ அவருடைய பிரதியுத்தரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவர்களோ மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவி கொடுக்காமல் போனார்கள். இந்த மனுஷனுக்கு வர வேலையே இல்லை, இதுதான் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்தில் அவர்கள் இருந்தாங்க. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இப்போ என்ன செய், பார்வோனிடத்தில் பேசு. அப்போது இப்போ மோசேக்கும் ஒரு தயக்கம் வந்துருச்சு. அவர் சொல்கிறார், ஆண்டவரே, அட போங்க ஆண்டவரே, இஸ்ரேல் மக்களே கேட்கல, பார்வோனா கேட்க போகிறாருன்ற துணியில் அங்கே வசனம் 12 அவர் பிரதியுத்தரம் சொல்கிறாரு. கடைசி வாக்கியத்தை பார்த்தோம் அப்படின்னா, நான் விருத்த சேதனமில்லாத உதடுகள் உள்ளவன் என்றான். இப்போ அவருடைய அங்கே இயலாமை அங்கே வெளியே வந்துருச்சு. ஆண்டவரே, நான் ஒரு விருத்த சேதனம் இல்லாத ஒரு மனுஷன். அநேக வேலைகளில் நாமும் இஸ்ரேல் மக்களை போல என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்முடைய கண்களுக்கு அந்த பிரச்சனையுடைய ஒரு சொல்யூஷன் தெரியல அப்படின்னா நம்ம சோர்ந்து போயிடுறோம். நம்ம என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த சோதனைக்கு பிற்பாடு இருக்கிற ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தின் கண்களால் நாம் பார்க்க வேண்டும் என்கிறதை நாம் இதன் வாயிலாக புரிந்து கொள்கிறோம். இப்போ இந்த பாடம் இன்னொரு எடுத்துக்காட்டுக்குள்ளே போகுது. யோபு மற்றும் ஆசாப்பின் வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கும் பாடம் என்ன? இவர்கள் 2 பேரும் ஒரு விஷயத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அதனால தான் இந்த 2 பேரையும் இங்கே போடுறாங்க. யோபுடைய புத்தகத்தையே நாம் படித்திருக்கிறோம். ஆசாப் என்பது சங்கீதங்களில் ஒரு ஆசிரியர் என்று பார்க்கிறோம். தாவீது எழுதியிருக்கிறாரு, சாலமோன் எழுதியிருக்கிறார், இப்படி அநேக ஆசிரியர்கள் சங்கீத புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள் என்பதை அறிந்திருக்கிறோம். அதில் ஆசாப் என்பவர் ஒருவர். இவர் என்ன ஆச்சரியப்படுறாருன்னா, துன்மார்க்கன் அப்படியே நல்லா செழிப்பாக இருக்கிறான், சந்தோஷமாக இருக்கிறான், அவன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நல்லா இருக்குது, இது எப்படி ஆண்டவரே, ஆனால் நாங்கள் உம்மை உத்தமமாக பின்பற்றுறோம், உமக்கு ஊழியம் செய்கிறோம், உம்மை பின்பற்றுகிற எங்களுக்கு ஏன் இவ்வளவு பாடுகள், கஷ்டங்கள் என்கின்ற ஒரு கேள்வியை இவ்விருவருமே கேட்குறாங்க. யோபுவே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கேட்குறார். துவக்கத்தில் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி அவர் அதெல்லாம் துவக்கத்தில் ஈஸியாக எடுத்துக்கிட்டாலும், தன்னுடைய சரீரத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு ஆபத்து வந்து அவருடைய நண்பர்கள் அவரை நிந்தித்து ஏளனமாக பேசின பொழுது அவர் இந்த ஒரு கேள்வி அவருடைய மனதிலே எழுப்புகிறார். ஆனாலும் இந்த ஆசாப்பின் சங்கீதம், அதாவது சங்கீதம் 73 23 26 வசனங்களை வாசிக்கும் பொழுது துல்லியமாக ஒரு விஷயத்தை ஆண்டவர் ஆசாப்புக்கு காமிக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்னா, தேவனுடைய ஆலயத்திலே பிரவேசித்து துன்மார்க்கருக்கு கடைசியாய் ஆண்டவர் செய்ய போகிறதை நான் அறிந்து கொள்ளும் மட்டுமாக நானும் என்ன பண்ணேன், ஒரு வகையில் எனக்கும் கொஞ்சம் பொறாமையும் எரிச்சலும் அவங்க மேலே இருந்துச்சு. ஆனால் எனக்கு இப்போ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருச்சு, அவர்களுடைய முடிவு என்ன அப்படின்னா நித்திய அழிவு. ஆனால் அந்த நித்திய அழிவிற்கு அவருடைய பிள்ளைகளாகிய எங்களை ஒப்புக்கொடாதபடிக்கு ஆண்டவர் புடமிடுகிறார் என்பதை இவர் அறிந்து கொண்ட பிறகு இவருக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிருச்சு. யோபுக்கும் ஆன்சர் கிடச்சிருச்சு. என்னை ஏன் ஆண்டவர் இத்தனை பாடுகளுக்கு உட்படுத்தினார்னா, அவருடைய நித்திய வீட்டிற்கு என்னை ஆயத்தப்படுத்தினார். அதனால தான் அவர் கடைசியாக சொல்லும்பொழுது, என் மீட்பரை நான் காண்பேன், என்னுடைய சொந்த கண்களினால் நான் காண்பேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய வேத வசனங்களை வெளிப்படுத்துகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்போ மோசேயினுடைய குறை என்ன? ஆண்டவர் போன்னு சொன்ன மாத்திரத்தில் இவர் என்ன சொல்கிறாரு, நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உடையவன் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்வது ஒரு சாக்கு போக்கு சொல்கிறார். அங்கே யாத்ராம் 6:12-30 2 இடத்துல விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுகிறார். பார்வோன் எனக்கு செவி கொடுக்க மாட்டான். இப்போ இதில் என்ன புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, அங்கே சுய நம்பிக்கை அவருக்கு அங்கே நம்பிக்கை இல்லை, சுத்தமாக நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. தாழ்மை மாத்திரமல்ல, தான் நினைத்ததை போல் அங்கே நடக்காத பொழுது அவருக்கு என்ன செய்கிறது அப்படின்னா, சரி இந்த இடத்த விட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம், கிளம்பி போயிடலாம், நமக்கு இது சரியாகாதுன்றனால தான் 2 முறை என்ன செய்கிறாரு, ஆண்டவர் நீ போய் சொல்லுன்னு மாத்திரத்தில், ஆண்டவரே நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி கொண்டே இருக்கிறார். இது வசனம் எதை அங்கே மையப்படுத்துக என்று சொன்னால், அங்கே யாத்ராம் 4:10 வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் நீ போன்னு சொன்ன மாத்திரத்தில் அவர் ஒரு சாக்கு போக்கு சொல்லுவார், ஆண்டவரே நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். அப்போ அந்த பதம்
எதை குறிக்குது என்று சொன்னால் இவருடைய அந்த இயலாமையை அவர் அங்கே சுட்டி காட்டுகிறார். இப்போ சோர்வு வந்த மாத்திரத்தில் இப்போ மறுபடியும் எங்கே போகிறாரு, அப்படியே பழைய சாக்கு போக்குக்கு போவதை பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் விடுவது போல இல்லை. அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, மோசையை விடுவது போல் இல்லாமல் தேவன் தன்னுடைய இரக்கத்தினாலே ஆரோன் என்ன செய்கிறாரு, மோசேக்கு உதவியாக அங்கே அனுப்புவதை நாம் பார்க்க முடியும். ஆரோனுடைய வேலை என்ன ஃபஸ்ட்டு? ஆரோனுடைய வேலை என்ன அப்படின்னா, மோசேவால் சொல்லப்படுகிற வார்த்தையை கேட்டு அவர் அதை சொல்லணும். யார்கிட்ட? பார்வன்கிட்ட சொல்லணும். அது கூட ஏன் அப்படின்னா, ஆண்டவர் மோசையை கொண்டே பேசியிருப்பார். அவர் அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாக தான் யாரையும் கொடுக்குறாரு, ஆரோனை கொடுக்குறாரு. ஆனால் ஆரோனால் பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது. நம்ம அடுத்த பாடத்துலலாம் நம்ம படிக்க போகிறோம். அவங்க வனாந்திர பயணத்தில் போன பொழுது பொற்கன்று குட்டியை வணங்குறதற்கு ஏதுவாக ஆரோன் அவர்களை தவறாக வழி நடத்தி விடுகிறார். இதில் என்ன ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறாருனா, தேவன் நம்மை அனுப்பும் பொழுது யாருடைய துணையாக நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்லை. தேவ திட்டத்திற்கு முழுமையுமாய் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது எல்லாமே செம்மையாய் முடியும். ஆனால் இங்கே மோசே ஆசைப்படுறதுனால இப்போ யாரை கொடுக்குறாரு, ஆரோனை அங்கு ஊழியத்தில் இணைக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த பாடத்தை நிறைவு செய்கிறோம். ஒரு கேள்வி. கரடுமுரடான துவக்கத்தில் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியான சமாதான பலனை தரும். இதோட அர்த்தம் என்ன ஃபஸ்ட்டு? நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறதின் நோக்கமே என்ன அப்படின்னா, நாம் பரிபூரணப்பட வேண்டும், பரிசுத்தமாக வேண்டும், அல்லது தேவனுடைய குணாதிசயத்தை பரிபூரணமாக வெளிப்படுத்த வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. இதில் ஆண்டவர் அந்த அதிகாரத்தில் குறிப்பாக ஒரு காரியத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, தேவனால் அழைக்கப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் சிட்சிக்கிறார், தண்டிக்கிறார். அது யோசேப்புடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், யாக்கோபுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், மோசேயுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், ஆபிரகாமுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், யாரை நான் நேசிக்கிறேனோ அவர்களை சிட்சிக்கிறேன்னு சொல்கிறார். அதை எதற்கு நம்ம ஒப்பிடலாம் அப்படின்னா, 7 சபைகளில் கடைசியாக லவோதிக்கியா சபைக்கு சொல்கிறார், நான் எந்த சபையை நான் அதிகமாய் நேசிக்கிறேனோ அதிகமாய் நான் சிட்சிக்கிறேன். ஏன் அப்படின்னா, அந்த கடைசி காலத்தில் தான் இந்த மாபெரும் போராட்டம் ஒரு உச்ச நிலையை அடைகிறது. அந்த உச்ச நிலையை அடையும் பொழுது அக்கிரமமும் ஒரு பயங்கரமான நிலையில் இருக்கும். அதே நேரத்தில் ஆண்டவரால் பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகளும் ஒரு மேன்மையான நிலையில் இருப்பாங்க. இவ்விரண்டிலே நாம் எந்த பக்கம் இருக்கணும் அப்படின்னா, தேவனுடைய நீதியுள்ள வசனத்தின் அடிப்படையிலும் அவருடைய பரிசுத்த குணாதிசயத்தின் அடிப்படையில் இருக்கிறதற்காக ஆண்டவர் நம்மளை அப்படி நடத்துகிறார். அதே வசனத்தில் நீங்கள் கீழே வாசிங்கன்னா, கர்த்தருடைய சிட்சை நமக்கு மட்டும் இல்லை அப்படின்னா நம்ம யாருடைய பிள்ளைகளாக இருந்திருப்போமா? வேசியின் பிள்ளைகளாக இருந்திருப்போம். நாம் அப்படி இராதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகளாக நாம் நிலைத்திருக்கும்படியாகவே ஆண்டவர் அதை செய்கிறார். எபிரேயர் 12:8 நல்ல பாடம். கரடுமுரடான துவக்கம் நன்மையான முடிவாக இருக்கும் என்று சொல்லி இந்த பாடத்தை நிறைவு செய்கிறோம். இந்த பாடத்தை நடத்தி கொடுத்ததுக்காக உங்கள் இருவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி கேட்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். உங்களோடு நாங்கள் இன்னும் அதிகமாக பேச ஆசைப்படுகிறோம். எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.